ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் கிரானி 2 தான் போட போகிறோம். முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இன்றைக்கி பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஈஸி மூடில் ரெண்டு பேரையும் வச்சு விளையாட போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். என்ன காய்ச்சி உள்ளே போகிறதுக்கு லோடிங் ரொம்ப நேரம் ஆகுது. அட சீக்கிரம் வாடா. டேய் கடுப்பாயிடும் வாடா. டே 1 போட்டாங்க. நான் எங்கே இருக்கேன்? நான் யார்? என்னை எங்கேயோ படுக்க வச்சுக்கிறாங்க. சரி வந்துட்டோம், உள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ உள்ளே போயிட்டேன். சாணியவும் மானியவும் போயிட்டு முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய் சாணி, எங்கே இருக்கிற? ரெடியாரு? ப்ரோ பிளேயர் லெஜண்ட் இங்கே வர போகிறேன். சரி, என்னடா கண்ட்ரோல்ஸ் இது. ஓகே கைஸ், இப்போ இந்த வேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜாடி எடுத்து சவுண்டை போட்டு 2 பேரும் வர வச்சிடலாம். ஹே சாணே, உங்கள் 2 பேரும் கல்யாண நாள் வேறு நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி உங்கள் 2 பேருக்கு வேறு மேரேஜ் டேட் வேறையா? உங்கள் பேரனா ஒரு கிஃப்ட் கொடுக்க நான் வந்திருக்கேன். எங்கே இருந்தால் சடுபுடுன்னு ஓடி வந்துரு. ஓகே கிளவி. ஐயோ கிளம்ப ரெடி, 2 பேர் வராங்களே. கிளவி, உனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லலான்னு வந்தால் என்னையே துரத்துறல நீ. எனக்கே வெட்டிங் ஆனிவர்சரி சொல்கிறதுக்கு வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி அது பார்க்குது. என்ன உன்னை போட்டு தள்ளிட்டு தானே என்னுடைய கிஃப்ட்டே அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்குது அது. ஓகே கேஸ், இந்த கிளம்ப முன்னாடி பள்ளி மாதிரி விட்டு போயிட வேண்டியது தான். ஓகே, 15% தான் பேட்டரி தான். ஐயோ இற கிளவா. ஐயோ இந்த பக்கம் கிளவி, சாரி சாணியும் மானியம் என்னை பார்த்துட்டாங்க என்ற காரணத்தினால் எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓட வேண்டும். போயிட்டுருப்போன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போயிடலாம். போயிட்டா கைஸ். இப்போ கீழே அவளுக்கு நம்ம வீட்டிலேருந்து சோறு வந்திருக்கு. இந்த டெலிவரி மெசேஜை சொல்லி விட்ருவோம். கிளவா 2 பேருக்கும் நம்ம வீட்டிலேருந்து சோறு வந்திருக்கு பாருங்க. அதுவும் சிக்கன் கால்லாம் வேறு கிடச்சிருக்கான். தீஞ்ச கட்டை முன்னாடி போகுது. எங்கே ஒருத்த நாளை காணும். அதுக்கும் தீஞ்ச கட்டை பின்னாடியே போகுது. சரி இல்லையே. சரி, அவங்க எப்படின்னா சண்டை போட்டு கிடக்கட்டும். நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வேலையை ஆரம்பிப்போம். போடுங்க. நம்ம இன்றைக்கி ஹெலிகாப்டர் ஸ்கேல் தான் பண்ண போகிறோம். எதாவது சொல்லணுமோ அதை சொல்லாமல் விட்டுட்டு எவ்வளோ நேரம் அவங்கக்கிட்ட கதை பேசிட்டு உட்காந்துங்கிறேன். பின்ன உங்களுக்கு என்டர்டெயினாக இருக்கணும்ல. டக் டேப் போட்டுடலாம். எல்லாத்துலேயும் டக் டேப் தான் கைஸ் ஹெலிகாப்டர் ஸ்கில் ஃபஸ்ட்டு கிடைக்கிறது. இங்கே வெப்பன் கீ இல்லை, பேட்லாக் கீ தான் இருக்குது. ஸ்டன் கன் ப்ளீஸ் எடு ஸ்டன் கன். ஐயோ கிளாஸ் ஃபியூஸு. ஓகே கைஸ், இப்போ இங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். போடுங்க, ஸ்டன் கன் கிடச்சிருச்சு நமக்கு. ஏய் கிளவி, உன் மூளையை ஃப்ரை பண்ணி அது உனக்கே கொடுத்துட்றேன் இரு. அடிக்கடி பேர வேற வந்துடுற சாணின்றதுக்கு. சாணியும் மானியும் மேலே வரவும், இல்லை என்றால் நானே அவன் வெறி கொண்டு போட்டு தள்ளிடுவேன்றதுக்குள்ளே கிளவி வந்துட்டா. ஓகே, சாணிக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டுருவோம். என்ன சாணி சொகமாக இருக்கா? கிளவி படுத்துட்டா. இரு ஆமாம் எடுத்துக்கினேன். போயிடலாம். கிளவா என்னை பார்த்து கிளவி மயங்கி வந்துச்சுரா என் அழகில் அப்படின்னு சொன்னோன்னு வெறியார். அப்போ தான் வருவான் அவன். அதுக்கு நீங்கள் யாரும் வெறியேறாதீங்க. சொன்னோடனே பார்த்தீங்களா வரான். மானியம் உனக்கு கரெக்டாக இடுப்பில் போடுறேன். அடுத்த வாட்டி விட்டா மெயின்லேயும் போட்டுருவேன். ரெடியாக இருந்துக்கோ. உங்கள்கிட்ட சாவியை பிடுங்குறது தான் நம்ம போட்டேன். இது ஈஸியாக இருக்க சாவியை பிடுங்குறது இந்த மாதிரி. ஓகே, சொர்வியாச்சு டக்டேப். ஆனால் உலகத்தில் முதல் முறையாக ஹெலிகாப்டர் இறக்கையை டேப் போட்டி பறக்க போகுது நம்ம மட்டும்தான் கைஸ். இப்போ நம்ம இங்கே பார்த்தா ஹேண்ட்வீல் இருக்குது. இருங்க இங்கே என்ன வெப்பன் கீ இருக்குமான்ற டவுட்டில் வந்தால் வெப்பன் கீ இருக்கு. ஓடுங்க. நமக்கு என்ன ஜாக்பாட் தான். கிளவ மறைஞ்சிட்டான் பார்த்தீங்களா கேடி பையன். அவனுடைய எதுக்கு அந்த இடத்துலலாம் காமிச்சு வச்சுக்கிறானுங்க பாருங்களேன். டேய், உன் ஃபோட்டோ ஃப்ரேம் ஃபுல்லாக வைக்க சொல்லண்டா. ஏன்டா அப்படி பாதியாக பிச்சு வச்சு கண்டத்தெல்லாம் காமிச்சிங்கிற.
சார்ஜ் வேறு 14 தான் கைஸ் இருக்குது. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுருக்கேன். தயவுசெய்து சொல்கிறேன், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்து நம்ம கிளாஸ் பீஸ் முதலே பார்த்தோம்ல, கிளாஸ் பீஸ் கிடச்சிருச்சு. ஃபாஸ்ட்டாக சட்டுக்குடுன்னு போயிட்டு போட்டுடலாம். அதாங்க நீங்கள் கேட்கலாங்க. இதுக்கப்புறம் நீ தானே சொன்னேன் உங்கள் ஃப்ரெண்டு வீடியோவில் வருவான் அப்படின்ட்டு. இந்த வேலைக்கு போயிருக்காங்க, அவன் வரத்துக்கு லேட் ஆகுமா, அதனால் நான் மட்டும் வீடியோ போடுறேன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தா நான் மட்டும் தனியாக ரூம்குள்ளெல்லாம் தனியாக நான் வந்து உட்காந்துங்கிறேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் நம்ப மாட்டீங்க. கூட ஒரு பையன் உட்காந்துக்கிறான், அவன் அமைதியாகிறான் இன்னும் கூட. அவனுக்கு சிரிப்பு தான் வந்து நான் சொல்கிறதெல்லாம், அதையும் சகிச்சுன்னு உட்காந்துங்கிறான். கிளவி அழகில் மயங்கி திருப்பி வரியா? அதுவும் இல்லாமல் டெலிவரி மேனாகவும் வந்திருக்கேன். கிளவி உன் பேர் வேறு மறந்துடும் பாரு, சாணி. அது நான் மாட்டு சாணி அப்படியே மூஞ்சில் பேஞ்சு வச்சுருப்பா. வா சாணி, உனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ராப் போட்டுனே வரா. போ தலை ஃப்ரையாக விட்டுன்றேன். குடு. ஓகே, இப்போ போயிட்டு தாத்தா கிளவி அழகில் மயங்கி வின்ட்டாங்க தாத்தா, திருப்பி வாங்கலை. இருங்க கைஸ், ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாமா? போட்டு கிரானிஸ் ஹவுஸ் மொட்டையங்க கிரானிஸ் ஹவுஸ் மானியம். மானியம் கூப்பிட்டா வந்துடுறான்டா. இதுக்கப்புறம் அவன் பேர் அதே வச்சுப்போம், மானியம் சாவுடா. கொண்டா ஃப்ரை ஆகிட்டு அதை நான் உனக்கே ஃப்ரை பண்ணி உனக்கு கொடுக்கறதுக்குள்ள கொண்டா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகேவா? போயிட்டு இங்கே க்ரௌ பார் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி, அதை எடுத்துக்கிட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். போயிட்டு யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெட்டி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே என்னாச்சு? சைடில் வந்துட்டேன், நவுற முடில. ஐயோ பக் ஆகிட்டேன் நான். ஐயோ ஒரே இடத்துல மாட்டிக்கினே. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சவுண்டு போடுவோம் இருங்க. ஐயோ மாட்டிக்கினேன், வர முடில. பார்த்தா நான் வந்து டே 2 வாங்கிட்டேன், ஏன்னா கிரானிட்ட அடி வாங்கிட்டேன். ஓகே கைஸ், இப்போ 2 பேருக்கு ஒரு சத்தத்தை போட்டு 2 பேர் கீழே இறக்கி விட்டுடலாம். சாணி மாணி 2 பேருக்கும் வந்து நம்ம வீட்டிலேருந்து கிரில்டு சிக்கன் வந்திருக்கான். போய் சாப்பிடுங்க போயிட்டு கீழே போயிட்டு. அதுவும் இல்லாமல் அவங்க ஆசை பேர் வாழ்ந்து நின்றுங்கிறானா. ஆசை பேர்னோடனே பார்த்தீங்களா மோசமானவன் வரான். இப்போ என்னன்னா அதுக்கும் தீஞ்ச கட்டை முன்னாடியே போகுது, தீஞ்ச கட்டை பின்னாடியே வருது. இப்போ நான் மாறி வராங்க. கிளவே ஹாப்பி ஆனிவர்சரி, ஜாலியாக கொண்டாட. உனக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன், அதை நெத்தியில் பொட்டு வச்சிட்டேன்ல, அதே போதும். என்னடா நெத்தியில் பொட்டு வச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஸ்டன்கன் அடி கொடுத்தேன்ல, அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த பேர் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நேரமாக யோசித்து வச்ச பேர் இது. வீடியோ எப்பயோ போட்டிருப்பேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்துட்டான் மானியம் உன் பாடிக்கிட்டு சொல்லி வைடா, என்னை ரொம்ப அடிக்கிறா. அவள் அடிச்சு கூட இது நெஞ்சிலே நிற்குது, வலிக்குதுடா அப்படியே. மானியம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என்கிட்ட வாயா. அது நான் உன் காதில் தான் சொல்லுவேன், என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிட்ட வர போகிறான். வந்து என் காதை கச்சி விட்டு தான் போவான் அவன். மானியம் இருக்கியா செத்துட்டியா? பார்த்தீங்களா கிளவி வருது. உயிரோட தாங்கிறான்ட்டு சொல்கிற மாதிரி வருது. சரி நீ கொண்டாடுறான், போயிட்டு வா. சாவு ஃபார் ஃபியூ மினிட்ஸ் சாணி. தாத்தா இப்போ பார்த்தீங்களா ஃப்ளாட் ஆகிட்டாங்க பாட்டி என்னை பார்த்து. சாணி என்னை பார்த்து மயங்கிட்டாங்க அழகில். அவ்வளோ அழகாக கிடந்து தெரியுமா நான் உன்னை விட. அந்த வெறியில் வந்து என்னை அடிச்சிருப்பான், சுதாரிச்சு கொஞ்சம் தூரத்துலேருந்து தூக்கி போட்டாச்சு. ஏன்னா சொன்னாலே ஐயாவுக்கு வெறி வந்துடும். பார்த்தீங்களா குடிச்சிட்டு நம்ம பத்துங்கடான். இப்போ ஹெலிகாப்டர் மேனுவல் போடுங்க, இதுக்கப்புறம் தான் எல்லாமே நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிக்குது. மேனுவல் கிடச்சிருச்சு இப்போதைக்கு நமக்கு. இங்கே எதுவும் இல்லை போடா, பேசியே போர் வச்சிச்சு. இப்போ இங்கே விரைஞ்சி இருக்குது, அதை எடுத்துப்போம். முதல்ல விரைஞ்சி எடுக்கிறோம். சட்டுக்குடுன்னு போயிட்டு அந்த கீழே அதை ஓப்பன் பண்ணுவோம்ல, அதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இது அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிடலாம், ஏன்னா மேலே வச்சிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அது அப்புறமா வந்து போடுறதுக்காக. போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுறோம்.
அடுத்து இதில் என்ன எஸ்கேப் போகலான்றதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். ஆனால் நீங்கள் யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்க. ஒரே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க, அதுவும் எங்கள் ரிலேஷனில் ஒருத்தர் தான். ஆனால் நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. ப்ளீஸ் கமெண்ட், அதாவது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தான் கேட்பாங்க. நானும் உங்களை கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுங்கிறேன். பேசியே தொண்டை வலிச்சிச்சு கைஸ். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு மேலே இருக்கிற பொருளாக வச்சு நான் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். சரி, வெப்பன் கெட்டுட்டு வெப்பனை நம்மளாம் எடுத்துன்னு வந்துடுவோம். சாணியாகவும் மானியாகவும் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல. அதுவும் சாணிக்கு இன்றைக்கி ஹெட் ஷாட் தான் வைய போகுது. சாணே மாட்டு சாணி அதுனா நம்ம கிளவி. புல்லட்டை எடுத்துக்கிட்டு கன்னில் ரீலோடு பண்ணிக்கிட்டு சட்டு குட்டு நொடிக்கிட்டு கிளவியை போட போகிற நெத்தி பொட்டு. கொஞ்சம் காமெடியாக தான் இருந்திருக்கும். அதுமாதிரி சாணி உன் ஆசை பேர் வந்திருக்கேன். என்னை பார்த்து மயங்கி விட திருப்பும் வாயேன். என்னை பார்த்து அடிக்கடி மயங்கி விழுந்துடுற கிளவி. ஆனால் நீ எனக்கு அது ஜாலியாக இருக்குது. நீ மயங்கி வின்ட்டா கிளவனும் வந்துடுறான், அவனையும் போட்டு தள்ளிடுறான். எனக்கு நல்லா வேலை பண்ணுறது ஜாலியாக இருக்குது. வாங்க கிளவி வாங்க. சாணி அப்படியே பல்ல இழிச்சின்னு வர்றது. அடி வாங்க போகிறோன்றது தெரியல. தாத்தா என்னை பார்த்து பாட்டி மயங்கி மாடிப்படியிலேருந்து கீழே ஊன்ட்டாங்க. கை காலெலாம் வச்சுக்கிச்சான். வா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகலாம். பல்ஸ் வரலடா, வாடா. மானியம் வந்துட்டாங்க. மானியத்தை மெயின்லேயே போடலாம் இருங்க. என்னங்க சாவலோ? ஐயோ மானியம் தெரியாமல் சொல்லிட்டேன்டா. உன் பேரல்ல, உங்கள் அன்பு பேரல்ல, என்னை விட்டுருப்பா, நான் ஓடியே போயிடுறேங்கண்ணா அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சாடா. புல்லட்டை பார்த்தோன்னே எனக்கு போட்டு தள்ளிட்டு தான் போகணுன்றதை முடிவு பண்ணிட்டேன். டேய் மானியம், உன் டைரியில் இதை குறித்து வச்சுக்கிடா. உன்னை போட்டு தள்ளிட்டு இதோட நான் தப்பிக்க போகிறேன்டா. போட்டு தள்ளியாச்சு. வரான் ஸ்லோ மோஷனில். இருங்க, இந்த குட்டி சாத்தனை போட்டு தள்ளிட்டு போயிடலாம். ஸ்லெண்டினாவோட பையன் மாதிரி இருக்கிற நீ போடு. இப்போ வந்து ஒத்தி மேலே ஓன்னு கத்திங்கடப்பா. அது மூஞ்சி பார்க்கன்னு பிடிக்கல. பிக்சர் பீஸ் எடுத்து போட்டேன். இங்கே என்ன இருக்குது? சேஃப்கி போடுங்க. அதெல்லாம் நம்ம எப்படியா இருந்தாலும் கேஸோவில் இந்த இருக்க போகுது. தெரிஞ்ச கதையை திருப்பி போடுங்க. பார்த்தீங்களா, தாத்தா புஷ்அப்லாம் எடுக்கிறாருப்பா. உங்களுக்கு வேணுன்னா ரீப்பில் கூட போட்டு பாருங்க. அவன் அப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி சேஃப்கி எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். எங்கே உன் ஆம்ஸை காமிக்கலவா? அவன் ஆம்ஸை காமிக்கிறதுக்குள்ளே நான் மேலே வந்து போட்டேன். செம்ம வெறி ஏற்றுறான். ஓகே, இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. போடுங்க பிக்சர் பீஸ். அப்படியே பாவம் கிளையை இப்போ தொட்டு கும்பிட சொல்லுது. இதை ஒன்றா குத்துனா கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் தனித்தனியாக குத்துனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஓகே, இப்போ வந்து கீழே போய்ட்டு பிக்சர் பீஸ் இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து வச்சிடலாம். கிழவி, இப்போ கூட நான் மன்னிச்சு விட்றேன். டப்புன்னு காலை வந்து ஊந்துரு. இந்த வீட்லேயே நான் இருக்கிறேன் சொன்னால் விழுவா போகிறா. எதுவும் இல்லை கைஸ், அவள் போயிட்டான்ற தெரியத்தில் தான் பேசிங்கிறேன். ஒன்டாம்பர் மொட்டை மண்டியனோட மொட்டை பீஸ். இப்போ வந்து ஸ்டன்கன் எடுத்துக்கிறோம். கிளவி பாய், இதோட மேலே இருக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு அப்புறம் உன்னை வந்து பார்க்குறேன்னா இது ஒன்று ஃபோன் வேறு கடுப்பு ஏற்றுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னடா வீடியோ முடிய போதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை கைஸ், அப்பப்போ கொஞ்சம் லைக் போட சொல்லிட்டு இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து ஒன்றும் இல்லை கைஸ், அவன் பக்கத்தில் ஒருத்தங்க அவன் வெறுப்பேற்றிருந்தேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ பிக்சர் பீஸ் வச்சாச்சு. இன்னொரு பிக்சர் பீஸ் ஒன்று வச்சாச்சு. இன்னொன்று. ஆனால் இந்த இடத்துல கிளவிக்கிறவன் வந்தால் நல்லா இருந்திருக்கும் கைஸ். ஏன்னா அவனுக்கு கொடுக்கலன்னு தெரியல. நீங்கள் கிராணி 5 பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அதில் வந்து மேலே ஒரு இடத்துல போகும்போது அவங்க வருவாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ஜாலியாக இருந்திருக்கும் மேலே வந்துருந்தா. ஆனால் இந்த இடத்துல ஒளிகிற மாதிரி எதுவும் கொடுக்கல, அதனால தான் அவங்களுக்கு கொடுக்கல போல இருக்குது. சரி, நம்ம குத்துக்கிறாங்களா, வந்ததை பார்த்துட்டு போயினே இருக்கணும். கிளவி ஹெட்ஷாட் மாதிரி இங்கே ஒரு ஹெட்ஷாட் வேலை. ஓகே, உங்களுக்கு வந்து கிளவி வந்து கிராணி 2 சொல்ல வரேன் நான். இப்போ கிராணி 2ல் வந்து வேறு என்ன போடணுன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து ஈவில் நல்ல க்ரொக்கடைல் எஸ்கேப் ஹார்ட் மூடில் வரும். சண்டே வந்து பாப்புலேட்டமோட பார்ட் 2 வரும் பாருங்கள். அதுக்குள்ளே நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் கிளாஸ் பீஸ் இருக்கும், அது எடுத்துகிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எதுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அங்கே கிராக் வந்து ஃப்ளோர் வந்து சொல்கிறேன்.
அந்த பிளாங்க் வந்து உடஞ்சிருக்கும், அதாவது பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் வைக்காமல் போனீங்கன்னா அது வந்து கீழே உடஞ்சி கீழே ஊந்து கரெக்டாக கிச்சனாண்ட போயிடும். யார் வராங்கன்னே தெரியாமல் நீங்கள் அடி வாங்கிப்பீங்க. ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி டக் டேப் வச்சு ஒட்டியாச்சு. வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் பேசி எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. ஓகே, பக்ரீத்தில் யாருன்னா உங்களுக்கு பிரியாணி கொடுத்தா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வெஜிடேரியனாக போயிட்டேன். ஓகே, இப்போ வந்து கெசல் நெச் ஃபில் பண்ணிடலாம். இதெல்லாம் ஃபில் பண்ண உங்களுக்கு போர் அடிக்கும், அதெல்லாம் விட்டாச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இதே மாதிரியே பண்ணியிருந்தேங்க. ஸோ அது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். கிளவி வா சாணி. சரி, உன் பேரை வந்து ஐஏஎஸ் படிக்க போயிட்டு வரேன் பாய். ஃப்ரை ஆகணும் கொண்டாடுறதுக்குண்ணா, அப்படியே கிளம்புனுக்கு சொல்லிவிடுண்ணா, நான் போய்ட்டு வரேண்ணா. ஓகே, ஹெலிகாப்டருக்கு. ஓகே கைஸ், எப்படியோ வீடியோ முடிக்க போகிறோம். ஓகே, இன்ஜின் ஸ்டார்ட். ஓகே, எப்படியோ கைஸ் ஹெலிகாப்டர் நம்ம பறந்து தப்பிக்க போகிறோம். ஓகே, அடுத்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நம்ம. ஓகே, இப்போ ஹெலிகாப்டர் பறக்குது. 2 பேரும் வந்தால் நல்லா இருக்குங்க. வந்துட்டாங்க கைஸ், அப்படியே ஏற்றிட்டு போக சொல்கிறாங்க. ஓகே, பறந்து நம்ம ஐஏஎஸ் படிக்க காலேஜ் போயிட்டோம் கைஸ். ஓகே, இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட்டிங்.